மூணாண்டு ஆட்சி காலம்னு ஒன்று அவங்க முரசொலி உலகமே பாராட்டுதான் இவருடைய 3 ஆண்டு ஆட்சி காலத்தை பார்த்து. இப்படி முட்டாள்கள் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? தலைமை கழகம், அவங்க தலைமை கழகம் உலகம் பூரா பாராட்டுறாங்களாம். வேறு வேலை இல்லை பைடனுக்கு, அமெரிக்கா அதிபர் பைடனுக்கு வேலை கிடையாது. இவர் ஸ்டாலின் அப்பா பாராட்டிக்கிட்டு இருப்பாரா? உலகம் பூரா பாராட்டுதுன்னா ரஷ்யாவுடைய புட்டினுக்கு அங்கே வேலை இல்லை, உக்ரைனோட எல்லாம் சண்டை நடக்குது, உலகம் பூரா இவரெல்லாம் புட்டின் எல்லாம் உங்களை வந்து உங்களை ஸ்டாலினை பாராட்டிக்கிட்டு இருப்பீங்களா? தமிழ்நாட்டை தாண்டினா காரி துப்புறான். தமிழ்நாட்டை தாண்டினா நீங்கள் வந்து சனாதனத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு வெளியில் வந்தாங்கன்னா காரி துப்புறான், அடிப்பேங்கிறான், எல்லா வழக்கையும் போட்டு வச்சுருக்கான் உங்கள் கூட்டத்தின் மேலே. இந்த லட்சணத்தில் உங்களை வந்து எல்லாருமே உலகம் பூரா பாராட்டுதுன்னு முட்டாள்களோட லிவிங் இன் ஃபூல்ஸ் பேரடைஸ், முட்டாள்களின் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நீங்கள் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ சொல்லுங்கள், 3 ஆண்டு ஆட்சி காலம் பண்ணோம், அதில் ஏதோ நல்லது செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்க வேண்டியதுதான். அதை விட்டுட்டு உலகமே பாராட்டுது, மக்கள்லாம் அப்படியே மகிழ்ச்சியில் இது பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் போய் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஸ்டாலின் பேசுகிறத உணரல்னு சொல்லாமல் நாங்கள் வேறு என்ன செய்ய முடியும்? அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்கிறோம். இன்னொரு எழுதி கொடுத்துருக்காங்க, தலை சிறந்த தமிழ்நாடு, தலை சிறந்த 3 ஆண்டு, தலை நிமிர்ந்த தமிழ்நாடு. எதையும் அவனை எழுதி கொடுத்துருக்கான். ஸ்டாலின் தான் அறிக்கை அவர், தலை சிறந்த 3 ஆண்டு, தலை நிமிர்ந்த தமிழ்நாடு. தமிழ்நாடு இவர் ஆட்சிக்கு வரும்போது 5,40,000 கோடியோ என்னமோ கடன் இருந்தது. இவர் ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டு 3 வருஷத்தில் 8,40,000 கோடி கடனை வாங்கியிருக்காரு. இதில் வந்து தலை சிறந்த 3 ஆண்டா, தலை நிமிர்ந்த தமிழ்நாடா எப்படி ஏற்றுக்குவீங்க? நாட்டை கடனில் தள்ளிட்டு அப்புறம் வந்துக்கிட்டு தலை சிறந்த 3 ஆண்டுன்னா யார் நம்புவா? அப்புறம் இது எனது அரசு அல்ல, நமது அரசாம். நமது அரசு அப்படின்னா நம்ம எல்லாருடைய அரசு, அவர் அரசு இல்லைங்கிறார். எல்லா இதுக்கும் அப்பா பேரை வைக்கிறார். கருணாநிதி 100ஆண்டு விழா, கருணாநிதி லைப்ரரி, கருணாநிதி சமாதி, கருணாநிதி 80 அடி இது இப்படின்னு சொல்லி ஊர் பூரா எல்லா இடமும் கருணாநிதி சிலை, கருணாநிதி பேரை வச்சா இது அவர் அரசா மக்களோட அரசா? அதனால் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆக்கிட்டீங்க நீங்கள், உங்கள் பிள்ளை, உங்கள் மருமகன் 3 பேரும் சேர்ந்து கொள்ளையடிக்கும் கூடாரமாக தமிழ்நாடை வச்சுட்டு இது வந்து தலை சிறந்த தமிழ்நாடா, தலை சிறந்த 3 ஆண்டு, தலை சிறந்த தமிழ்நாடு, இப்படி ஊரை ஏமாற்றிக்கிட்டு அது எனது அரசு அல்ல உங்கள் அரசு அப்படி இப்படி. நீ எனது அரசு அல்ல தான் சொல்கிறேன்ல, உங்கள் பையன் பேர்லேயும் மருமகன் பேர்லேயும் கோடிக்கணக்கில் சொத்தை வாங்கி போட்டு இது எனது அரசு அல்ல நமது அரசு அப்படின்னு இந்த முரசொலியில் பேப்பரில் போடுறது எவனோ ஒரு கவிதை எழுதி கொடுத்ததை வாங்கிட்டு அறிக்கை ஆகுறது. இதை விட இதெல்லாம் மக்கள் காரி துப்புறாங்கங்கிறத ஸ்டாலின் தெரிஞ்சுக்கணும். அவர் பையன் அதுக்கும் மேலே அவர் என்ன சொல்கிறாரு, இது 3 ஆண்டு காலம் ஆட்சியை மக்கள் 30 ஆண்டு கால ஆட்சி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பெருமையாக இருக்கலாம். 30 ஆண்டு கால ஆட்சிக்கா, 30 ஆண்டு கால ஆட்சியா, 30,000 கோடி கொள்ளையடிச்ச ஆட்சி அப்படின்னு தானே பிடிஆர் சொல்கிறாரு. பிடிஆர் என்ன சொல்கிறாரு, இந்த 2 ஆண்டில் சபரீசனும் உதயநிதியும் சேர்ந்து 30,000 கோடியை கொள்ளையடிச்சிட்டு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்கங்கிறாரு. Both of them Sabri have realized they made more money over here than they spent over in the labs. And now it's getting to be a problem how to handle it, how to make it, how to make it clear. And what we make is really 10-50%. Simply we pay it back to because it's one. I mean, where the provision about being effectively learning and self-help prosecution. அப்போ இவர் வந்துக்கிட்டு இது 3 ஆண்டு காலம் ஆட்சி இல்லை 30 ஆண்டு காலம் ஆட்சின்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? 30,000 கோடியே கொள்ளையடிச்ச ஆட்சி அப்படிங்கிறது தான் உதயநிதி, பாலிடாளர் உதயநிதிக்கு வந்து நம்ம பதிலாக சொல்ல முடியும். அதனால் இவங்க பேசுகிறது நமக்கு நல்லது, அதில் பல காமெடி வரும், நம்மெல்லாம் சொல்லி சிரிக்கிறதுக்கு நிறைய விஷயம் வரும். அதுக்காக தான் நான் டெய்லி பாலிடால் என்ன உலகில் இருக்காரு, டெவலப்மெண்ட் என்ன உலகில் இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது. அதனால் இன்றைக்கி இந்த கொஞ்சம் அளவோட ஒரே ஒரு உலகில் இருக்காங்க, அதை எல்லோரும் தெரிஞ்சுக்காங்க அப்படிங்கிறது. அடுத்து